நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். வசனத்துக்கு போகலாம். மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மீகா 2:13. ஆமென். மீகா 2:13 வாசிப்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இது 2-3 நாளைக்கு முன்னால, 2-3 நாள் இல்லை, சாரி, போன ஞாயிற்றுக்கிழமை நைட் ப்ரேயரில் இந்த வசனத்தின் கீழே உங்களோடு நான் பேசினது உங்களுக்கு நினைவு இருக்கும். ஜெபத்திற்கு தடை, ரட்சிப்புக்கு தடை, அதாவது ரட்சிக்க தேவனுக்கு தடை இல்லை அப்படிங்கிற டாப்பிக்கில் பேசினது சும்மா அப்படி நினைவு கூறுறேன். அதுக்குள்ளே போகிறதுக்கு இப்போ டைம் கிடையாது. எல்லாம் யூடியூப்பில் இருக்குது அவ்வளோதான். எப்படி வீட்டில் பைபிள் இருக்கிற போது இருக்குது, அதை எடுத்து பார்க்கணும், கேட்கணும். ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை, வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள். ரைட், குட். இப்போ இன்னைக்கு என் உள்ளத்தில் ஆண்டவர் உணர்த்தின ஒரு காரியம், கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் சாப்டர் 2. விசுவாசிகள், ஊழியர்கள் இதெல்லாம் நல்லா கவனிங்க. 2ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 17 மற்றும் 18 வசனங்கள். சகோதரரே, நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடு இருந்து சரீரத்தின்படி கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்திருந்தபடினாலே உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று, உங்கள் முகத்தை பார்க்கணும்னு மிகுந்த ஆசையோட அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினோம். அதான் சொல்றாரு, நாங்கள் சரீர பிரகாரமாக தூரம் இருக்கிறோமே தவிர நம்ம இருதயெல்லாம் ஒன்னோடு ஒன்று தான் அப்படி அட்டாச்சாக இருக்குது. ஆனால் உங்கள் முகத்தை எனக்கு பார்க்கணுன்னு மிகுந்த ஆசையோடு நாங்கள் பிளான் பண்ணோம். 18ஆம் வசனம். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வருவதற்கு 2 தரம் 2-3 முறை நான் மனதா இருந்தோம். பவுலாகிய நானே நேரடியா வந்து உங்களை மீட் பண்ணணும் நான் வந்து மனதா இருந்தேன். சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். நல்ல காது கொடுத்து கேட்கணும் செய்தியை. நான் வந்து திஸ் இஸ் நாட் மை வேர்ட், திஸ் இஸ் நாட் மை மெசேஜ். புரியுதா உங்களுக்கு? வேதத்தில் சொல்லப்படாத சத்தியத்தை நான் பேசினால் நான் ஒரு கள்ள தீர்க்கதரிசி. சும்மா இன்டலெக்சுவலாக சில பேர் எக்ஸாம்பிள்லாம் வேறு எக்ஸாம்பிள்லாம் கொடுப்பான். புரியுதா உங்களுக்கு? அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தா கூட அதுவும் பிப்ளிக்கலாக இருக்கணும், பிப்ளிக்கல் பேஸ்டாக இருக்கணும். அதான் இன்றைக்கி தேர் ஆர் லாட் ஆஃப் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ். உலக பிரகாரமாக பட்டிமன்றம் நடத்துகிறவங்க, அல்லது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், பரீட்சை காலத்தில் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தக்கூடிய கான்ஃபரன்சஸ்லாம் நிறைய நடத்துகிறாங்க. இன்றைக்கி கூட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். பிஸ்னஸில் தோல்வி அடைஞ்சிட்டியா, நீயே கடந்து கஷ்டப்படுறியா, உன் பிஸ்னஸ் எப்படி முன்னுக்கு கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் கன்சல்டன்ட் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஜஸ்ட் 99 rupees ரிஜிஸ்டர் ரைட் நவ் அப்படின்றாரு. அப்போ 100 ரூபா கொடுத்து பேரை பதிவு பண்ணு, இந்த கோர்ஸில் இந்த செமினாரில் அட்டன் பண்ணு, நீ பிஸ்னஸை டெவலப் பண்ணுன்றாரு. அது தப்பு கிடையாது, அது பிஸ்னஸை பற்றி சொல்லி கொடுக்குற காரியம். ஆனால் நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பிஸ்னஸ் மேனாக உங்கள் மத்தியில் நின்று உங்களை உலகத்திலும் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் உன்னதமான ராஜ்யத்துக்கு போவதற்கும், ஆமேன், ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். புரியுதா? இப்போ இன்னைக்கு டாபிக் என்ன? தடைகளை நீக்கி போடுகிற தேவன். மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர், இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு முன்பாக போகிறவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னா அப்படி பேச எனக்கு தெரியாது. அப்போ இந்த தடைகளை நீக்கி போடுகிறவர் அப்படின்னால ஏதோ ஒரு ஹிண்ட்ரன்ஸ் அல்லது ஏதோ ஒரு அப்டக்கல்ஸ் இல்லை, அங்கே ஏதோ வரப்போகுது, வந்திருக்குது, ஏற்கனவே இருக்கு அப்படின்னு தான் அது அர்த்தம். அப்போது இங்கே 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக பவுல் சொல்கிறாரு, 2 தரம் 2-3 வாரம் உங்களை தெசலோனிக்கே சபையை பார்த்து சொல்கிறார், விசுவாசிகளுக்கு எழுதுறாரு, லெட்டர் எழுதுறாரு.
என் ஹார்ட்டு தான் உங்களோட இருக்குது, சரீரம் தான் தூரமாக இருக்குது, ஆனால் உங்களை மீட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை. ரெண்டு மூணு முறை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் என்னால் வர முடியாமல் போச்சு. காரணம் என்ன? பவுலாகிய நானே வரணும்னு நினச்சேன், அசிஸ்டன்ஸ் அனுப்பாமல் நானே வரணும்னு நினச்சேன், முடியாமல் போச்சு. ஏனென்றால் சாத்தான் எங்களை தடை பண்ணினான். அப்போ இங்கே நல்ல கவனிக்கிற, சாத்தானாவது மண்ணாங்கட்டியாவது, சாத்தானா பிசாசான் அதான் இதான், எங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் அதெல்லாம் வர்றது கிடையாது. இவனுங்க தான் இப்போ எப்போ பார்த்தாலும் சாத்தாங்கித்தான் சொல்லினே கிடக்கிறானுங்க. எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. சாக்கடைக்குள்ளேயே கிடக்கிறவனுக்கு துர்நாற்றம் வீசாதுன்றது தான் இதனுடைய நான் சொல்ல வேண்டிய காரியம். இந்த ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருப்பான் பாருங்கள், செயின் ஸ்மோக்கர் அப்படி பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த வீட்டு பக்கத்து அந்த வீட்டு தெருவில் போனால் கூட அந்த ஸ்மெல் அடிக்கும். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே ஒய்ஃப் இருப்பா, பிள்ளைகள் இருப்பாங்க, புரியுதா? அவங்களுக்கு அது தெரியாது. சொல்லி சொல்லி பார்த்து விட்டாச்சு. அவனுக்கு அதில் டீசெண்டாக ஐ ஆம் செயின் ஸ்மோக்கர், அதில் வர பெருமையாக சொல்லிக்கொள்வான். அவன் அந்த நாற்றத்திலே கிடக்கிறதுனால அவனுக்கு அந்த துர்நாற்றம் தெரியாது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, நமக்கு இந்த பூமியில் ஒரே ஒரு எதிரி தான் இருக்கணும், அவன் பேர் தான் சாத்தான். அவனுடைய தந்திரத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும். பைபிளில் சொல்லியிருக்கு அவன் தந்திரம் உள்ளவன். எங்கே சொல்லியிருக்கு? வாசிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தில் 2 கொரிந்தியர் 2:11, 2 Corinthians chapter 2 verse 11. 2 கொரிந்தியர் எழுதிக்கோங்க நோட்டில், அப்புறம் நீங்கள் எடுத்து படிக்க வசதியாக இருக்கும். புரட்டுறது கூட நேரம் இல்லைன்னா எழுதிக்கோங்க. 2 கொரிந்தியர் 2:11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஆமாம், அவன் தந்திரம் உள்ளவன், அவன் டிசீவ் பண்ணுறவன், தந்திரமாக வருவான். ஐயா இதெல்லாம் யார் சொல்கிறது? நான் சொல்லலை, அப்போஸ்தலன் இங்கே பவுல் சொல்கிறாரு. அப்போ சாத்தானாலே நம்ம மோசம் போயிடக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்னா, நீ கேர்ஃபுல்லாக இல்லைன்னா அவனை கவுத்துருவான்னு அர்த்தம். இல்லை 1.5 மணி நேரம் பிரசங்கம், இட்ஸ் மோர் தென் எனஃப் பாஸ்டர், மோர் தென் எனஃப் பாஸ்டர். 1.5 மணி நேரம் சூப்பராக ஷார்ப்பாக முடிச்சிங்க, ஆன் டைம் பாஸ்டர், ஷார்ட் அண்ட் ஸ்வீட் பாஸ்டர். கறிக்கடைக்காரன் வெட்டுறதையே 25 நிமிஷம் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் பாஸ்டர். புரியுதா உங்களுக்கு? அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தானுடைய தந்திரம் தடை பண்ணுகிறவன். அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல ஒரு அலைன்ஸ் வருதா, தடை பண்ணுவான். ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகிறீங்களா, நம்மளை தடை பண்ணுவான். ஏன்னா நீ பெரிய ஆள் ஆயிடுவான்னு அவனுக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியாது. புரியுதா கர்த்தருடைய பிள்ளைகளை? தேவ சித்தம் நிறைவேறதுக்கு அவன் தடை பண்ணுவான் கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்போ இன்னைக்கு என்னுடைய செய்தி என்னன்னா, சாத்தானின் தடையை மேற்கொள்ள போகிறீர்கள். கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. அவன் தந்திரம் உள்ளவன். சாத்தான் யாரு? தந்திரம் உள்ளவன் என்று பைபிள் சொல்லுது. அப்போ சாத்தான் இன்னொரு பக்கம் சொல்றேன். 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 3-4 வசனங்கள். 2 Corinthians chapter 3, sorry, it's 2 Corinthians chapter 11, 11 அதிகாரம் 3 வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஐயா, brothers and sisters, I humbly request you, please listen the word of God. என்னைய விட்டுருங்க, நான் ஒரு சாதாரண ஒரு ஆர்டினரி சர்வெண்ட் ஆஃப் காட். என்னைய விட்டுருங்க. வாட் பைபிள் சேஸ், அவர் சொல்றாரு பாருங்க. பவுல் எழுதுறாரு, உங்க மனது கரப்ட் ஆயிருமோ, உங்க மனதில், இங்கிலீஷில் அப்படிதான் சொல்லுது, யுவர் மைண்ட் வில் பி கரப்டட். ஆமாம், கரப்ட் ஆயிரும், மைண்டில் தான் கை வைப்பான். இங்கே அவர் என்ன சொல்கிறாரு, அந்த 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 ஏதேன் தோட்டத்தில் சந்தோஷமாக இருந்த குடும்பத்தை கெடுத்துவிட்டான் பாருங்க, கெடுத்துவிட்டான். போய் அந்த ஏவாள் மைண்டில் போய் கை வச்சு அந்த குடும்பத்தை உடைச்சிட்டான். பவுல் அதை இங்கே எக்ஸாம்பிளாக எழுதுறாரு. அன்னைக்கு ஏவாளின் மனதை கெடுத்தது போல உங்கள் மனதையும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து, நல்ல கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவை பற்றிய உண்மை. வாட் இஸ் தட்? கிறிஸ்துவை பற்றி, the truth of God, the truth of Christ. Truth, what is the meaning truth? சத்தியம். இன்னைக்கு படித்த முட்டாள்கள் நிறைய பேர், யாரோ ஒரு கிறுக்கம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிக்கிட்டு செழிப்பு, ஆசீர்வாதம், ஆரோக்கியம்,
இதெல்லாம் நம்ம சொல்லலையே. அதெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. செழிப்பை தேடி போவாத, செழிப்பு உன்னை தேடி வரும். ஆமேன். செழிப்பு தேடி வரும். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டு துறவை தோண்டினான், பிசாசு மூடினான். ஆனால் ஈசாக்கு பிரயாசப்பட்டு தோண்டினான். அதனால தான் அபிமெலேக்க அவன் மேற்கொண்டான். இதுதான் சத்தியம். நோகாம ஈசாக்குக்கு ஆபிரகாமினுடைய கிணறு கிடைக்காது. அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட். அப்போ இன்றைக்கு நல்ல இந்த சத்தியங்களை இன்னைக்கு மனதார பேசுறதுக்கு ஆட்கள் இல்லாதனால தான் ஏழை ஜனங்க, படித்த முட்டாள்கள் நிறைய பேர் போய் உட்கார்ந்துக்கிட்டு செழிப்பு, ஆமாம் செழிப்பு சொல்கிறாங்க, செழிப்பு சொல்கிறாங்க. செழிப்பை பற்றி பேசுகிறவன் செழிப்பாயிருப்பான். ஆமாம், அறிஞ்சு நல்ல கருவிங்க. நீங்கள் அறிஞ்சு ஒரு கார் வச்சுருப்பான், அறியாமல் 3 கார் வச்சுருப்பான். புரிஞ்சுக்கோங்க. கடைசி காலம், கடைசி காலம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இவர் பவுல் அழகாக எழுதுகிறாரு. அதாவது கிறிஸ்துவின் உண்மையிலிருந்து உங்களை கெடுத்துருவானோ, அந்த வசனத்தை பாருங்க, கெடுத்துருவானோ, உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று நான் பயப்படுறேன்றாரு. எனக்கு பயமா இருக்கு, ஐ ஃபியர் அப்படின்னு சொல்றார். எனக்கு பயமா இருக்குன்றார். ஐயா, அவர் சொல்றாரு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் சொன்னவரை இவர் தான். புரியுதா உங்களுக்கு? ஆனால் அவரே சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. கொரிந்தியர் சபையே, உங்களை பற்றி எனக்கு கொஞ்சம் ஃபியர் இருக்குது. ஏன்னா அன்றைக்கி ஏவாளை கெடுத்தது போல் எவனாவது ஒருத்தன் உள்ளே பூந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் ஃபேஷன், லேட்டஸ்ட் ஆப்பு, நிறைய ஆப் வருது இல்லை, அது மாதிரி லேட்டஸ்ட் ஆப்பை உள்ளே கொண்டு வந்து காட்டி, நீலாம் பைபிள்லாம் எடுத்துகிட்டு வராத, செல்ஃபோன்லேயே போதும், அதிலே போதும், எல்லாம் இருக்குது. டேய் தம்பி, பிள்ளை எல்லாம் இது ஒரு குப்பை குழிடா, இது ஒரு குப்பை குழி. குப்பை குழியை வச்சு நீ பைபிள் வாசிக்காத, பிரிண்டர் புக்கை வச்சு நீ பைபிள் படி, பைபிள் படி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த நாட்களில் பாரத்தோடு நாம் பேசி கொண்டிருக்கிற சத்தியம் என்னன்னு கேட்டால், சாத்தான் அங்கு தடை பண்ணுகிறவன், இங்க வஞ்சிக்கிறவன், மனதை கெடுக்கிறவன். சாத்தான் மனதை கெடுக்கிறவன், சாத்தான் மனதை கெடுக்கிறவன். நிறைய பேருக்கு புரியாது, போக போக புரியும், போக போக புரியும். ஆமாம், செழிப்பை பற்றி பேசுகிறவன் மெர்சிடிஸ்லையும் பென்ஸ்லையும் வருவான். நீ ஆன்னு வாயை பார்த்து, சூப்பர் பாஸ்டர், உங்கள் ஷர்ட்டு நல்லா இருக்குது பாஸ்டர், உங்கள் கார் நல்லா இருக்குது. நீங்கள் உங்கள் பிள்ளைகள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படணும், அதுதான் எங்களுடைய ஆசை. நீங்கள் உங்கள் தேவ பிள்ளைகள் குடும்ப ஜபம் உங்கள் வீட்டில் நடக்கணும், உங்கள் வீட்டில் கேர்சல் நடக்கணும், உங்கள் வீட்டில் ப்ரேயர் செல் நடக்கணும், உங்கள் வீடு ஒரு ஜப வீடாக மாறணும். அதுதான் எங்களுடைய பாரம். ஆமென். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அடுத்தது கர்த்தருடைய பிள்ளைகள் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடையிராதபடிக்கு, உபவாசத்துக்கும் ஜபத்துக்கும் தடை வராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று, இருவரும் சில காலம் பிரிஞ்சிருக்கலாம் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்க. உங்களுக்கு விரத்துவம் இல்லாமையால், உங்களுக்கு விரத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு, சாத்தான் கம் டு தி பாயிண்ட், சாத்தான் தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்க. மறுபடியும் கூடி வாழுங்க, மறுபடியும் கூடி வாழுங்க. விரத்துவம் அப்படின்னா என்னன்னா செல்ஃப் கண்ட்ரோல். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இங்கே அவர் சொல்றாரு, சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு. அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணுங்க, சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு. அப்போ சாத்தான் வஞ்சிக்கிறவன், சாத்தான் மைண்டை கரப்ட் பண்ணுறவன், சாத்தான் தடை பண்ணுறவன், அப்புறம் சாத்தான் தூண்டி விடுறவன். தூண்டி விடுற கேஸ் வீட்டுக்குள்ளே இருக்குது, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ளே கிடக்குது. ஆனால் முன்ன பார்த்தா கெட்டி பிடிச்சிக்கிடுவாங்க, பார்த்தா கெட்டி பிடிச்சி 2 பக்கம் முத்தம் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பின்னால் போய் உட்காந்து புரணி பேசிக்கிட்டு இருப்பான். தூண்டி விடுகிறவன், தூண்டி விடு. நல்ல கவனிங்க, அது சாத்தானுடைய ஆவி. சாத்தானா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சுவிசேஷ கூட்டம் நடத்தும் போது தலையெல்லாம் விரிச்சிட்டு பயங்கரமாக ஆடிட்டு வரோம். அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி என்ன பாட்டுன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தை குறித்து ஒரு பாட்டு, இயேசுவின் ரத்தத்தை குறித்து, அந்த ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் பாட ஆரம்பித்த உடனே அங்கே கிடக்கிற இங்கே கிடக்கிற பிசாசெல்லாம் தலையை விரிச்சிட்டு ஆடிட்டு வரோம். இன்னைக்கு எந்த சர்ச்சிலையும் அந்த ஆட்டெல்லாம் கிடையாது.
அவன் சர்ச்சில் பிசாசு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சபையில் பிசாசு இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா? தூண்டி விடுகிற பிசாசு நிறையா இருக்குது. புருஷனை தூண்டி விடுகிற பிசாசு மனைவி பிசாசு, புருஷனை மனைவியை தூண்டி விடுகிற புருஷன் பிசாசு இருக்குது, மாமியாரை தூண்டி விடுகிற மாமனார் பிசாசு இருக்குது. எனக்கு ரொம்ப நாளாக கொஞ்ச காலத்துக்கு முன்னால் சொல்லியிருப்பேன், இப்போ சொல்கிறேன். யாரை பார்த்தாலும் மாமியாரை தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பாவம் வயசான காலத்தில் அந்த மாமனாரை ஒரு பையன் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன்றான். ஆனால் என்னுடைய கால்குலேஷனு நிறைய பிரச்சனை காரணமே இந்த மாமனாராக தான் இருப்பான். ஆனால் என்ன ஒன்று, அவங்களுக்கு முன்னால் வந்து நிற்க மாட்டாங்க. பின்னால் ஒய்ஃபை பின்னால் தூண்டி விட்டுருவான். தூண்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே கடந்துக்கிட்டு தூண்டி விட்டுருவான். ஒய்ஃபை முன்னால் விட்டுருவான். அது கடந்து ஏதாவது வயசான காலத்தில் அவங்க எதுவும் பேசி கீசி சண்டை வந்து கடைசியில் அந்த மாமியார் தான் மாமனார் ரொம்ப நல்ல ஒரு மாமனார், ரொம்ப காமன் குவைட்டு. அவன் மனுஷனா? நான் கேட்குறேன், ஒய்ஃபை தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறான் மனுஷனா? பிள்ளைகளை வாழ விடணும் இல்லை? வாலிப பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வச்சு வாழ விடுவியா? புருஷனை பாட்டு போராடி மகனை பாட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு எத்தனை ஸ்டோரிஸ் என்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் சர்ச்சில் போய் நின்று பிரைஸ் காட் பாஸ்டர், தேங்க்யூ பாஸ்டர், இந்தாங்க தசம் பாபா வாங்க பாஸ்டர், இந்தாங்க பாஸ்டர் காணிக்க பாஸ்டர். யாருக்கு வேணும் அது? யாருக்கு வேணும்? இன்னைக்கு சமுதாயத்தில் ஜெயம் உள்ள ஒரு வாழ்க்கை முக்கியம். சாத்தானை பற்றி பேசுறதுனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக நான் பேசிட்டு வரேன். சாத்தானுடைய தந்திரம் என்ன தெரியுமா? தூண்டி விடுகிறது. உபவாசத்துக்கும் ஜபத்தினாலும் அன்றி வேற எந்த விதத்தினாலும் நீ வந்து தனியாக போகக்கூடாது. அதில் போட்டிருக்கு, உபவாசத்துக்கும் ஜபத்துக்கும் தடை வராதபடி இருவரும் சில காலம் பிரிஞ்சிருக்கலாமா. ஆமாம், நல்ல கவனிங்க. ஜபத்துக்கும் நம்ம இப்படியா கல்யாணம் பண்ணி 3ஆம் நாளே விட்டுட்டு துபாயில் போய் உட்காந்துக்கிறாங்க பாவம், வேற வழி இல்லாமல். என்ன சொல்கிறீங்க? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களை நீங்கள் பிளான் பண்ணி ஜெபிக்கணும். பிளான் பண்ணி உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். அப்போது உங்கள் பிள்ளைகளுடைய லைஃப்பில் பிசாசு நுழைய மாட்டான். நிறைய குடும்பம் பாவம், ரொம்ப வேதனை, என்ன பண்ணுறதுனே தெரியலையா, என்ன பண்ணுறதுனே தெரியல. சொல்கிறேன், இந்த பக்கம் சொல்கிறத பார்த்தா அது சரியாக தெரியுது, இந்த பக்கம் சொல்கிறத பார்த்தா சரியாக தெரியுது. இது ரெண்டு கதையை கேட்டுட்டு இடையில அட்வொகேட் விளையாடுற விளையாட்டு அது பெரிய விளையாட்டு. புரியுதா உங்களுக்கு? கடைசியில் பொம்பளை பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கிற வேதனைப்பட்டு கண்ணீரோடு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப வேதனையான காரியம். நீங்கள் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் போய் பாருங்கள், அந்த விவாகரத்துக்கு தனி செக்ஷன், தனி கோர்ட்டே இருக்குது இல்லை? குடும்ப நல கோர்ட்டில் போய் அவங்க வேதனையோடு சொல்கிறாங்க, ஏன்டா பிரிஞ்சு போகிறாடே, ஏன்டா தம்பி பிரிஞ்சு போகிற, கொஞ்சம் யோசித்து பாடுறா அப்படி எவ்வளோ சொல்கிறாங்க. கேட்கமா பிரிவினை ஆவி கொஞ்ச நேரம் கிடையாது, அதிகமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது இன்னைக்கு. அப்போ இந்த பிரிவினை ஆவிகள் தூண்டி விடுகிறதான் காரணம். தூண்டி விடுகிறதாங்க. ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போதும் ஒரு குடும்பத்தை உடைக்கிறது இன்னைக்கு. ஒரு அன்னோன் கால் போதும் ஒரு வீட்டை கெடுக்கிறதுக்கு இன்னைக்கு. ஆமாம், யாரோ ஒரு ஃபோன் பண்ணியிருப்பான், யாரவன் ஏன் பேசுனா, இத்தனை மணிக்கு பேசினா, உடனே என் ஃப்ரெண்டு பேசினா. இந்த 11 மணிக்கு என்ன ஃப்ரெண்டு உனக்கு? 11 மணிக்கு என்ன ஃப்ரெண்டு? நீ யாரா கேட்குறது புருஷனை? இதை நிறையா ஸ்டோரிஸ் இருக்குது என்கிட்ட. நான் ஒரு பாஸ்டர் கிடையாது, என்னை விட 10 மடங்கு பாஸ்டர்ஸ் தான் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த கடைசி காலத்தில் நம்ம யாரையும் குறை சொல்ல வேணாம். தெரியாமல் அந்த பொண்ணை கட்டிட்டேன், தெரியாமல் இந்த பையனை கட்டிட்டேன், தெரியாமல் போயிட்டேன். நீ அன்கான்சியஸாக இருந்த, நான் கேட்குறேன், உன்னை மருத்துவமனையில் அன்கான்சியஸாக இருக்கும்போது தூக்கிட்டு போய் வச்சு உன்னை தாலி கட்ட சொன்னாங்களா? இல்லையே, ஏதோ நடந்து போச்சு. இனி ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடி வாழணும். பைபிள் சொல்லுது. அதாவது உங்களுக்கு விரத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். நான் பேசுகிறது யாரோடையோ ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறாரு. அம்மா சொல்லிட்டாங்க முடியாது, அம்மா சொல்லிட்டாங்க நாளைக்கு அம்மா வரமாட்டா. நீ பாடு அனுபவிக்கும் போது அம்மா வரமாட்டாங்க சொல்றேன். நீ பாடு அனுபவிக்கும் போது பொண்ணு வீட்டுக்கு சொல்கிறேன், மாப்பிள்ளை வீட்டுக்கு சொல்கிறேன், எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறேன், வரமாட்டாங்க. அம்மா எவ்வளோ காலம் இருப்பாங்க, அப்பா எவ்வளோ காலம் இருப்பாங்க? யோசித்து பாருங்க. டிசைட் யுவர் செல்ஃப். பைபிளை படிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் மட்டும் பாஸ்டராக இருந்தால் இந்த மாதிரி குடும்பம் காணிக்கை கொடுத்தா உன் காணிக்கை எடுத்துகிட்டு போப்பா தயவு செய்துன்னு அனுப்பிடுவேன் நான். புரியுதா உங்களுக்கு? உன் காணிக்கை வேணாம், உன் தசம்பாகம் வேணாம், ஒன்று வேணாம். முதல்ல உன் காணிக்கை நீ வச்சுட்டு போய் அங்கே ஒப்புரவாகிட்டு திரும்பி வந்து உன் காணிக்கை செலுத்துட்டான்னு நான் சொல்லுவேன். அதனால தான் கஷ்டம், என்ன பாஸ்டர் ஆகலையான்னு தெரில எனக்கு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த கடைசி காலத்தில்
தேவனுடைய பிள்ளைகளை பாரத்தோடு நம்ம ஜெபிக்க வேண்டிய காரணம், சத்துருவின் கிரியைகளை நம்ம அழித்து பாரத்தோடு நம்ம ஜெபம் பண்ணி ஒரு ஜெயத்தை நம்ம இன்னைக்கு பெற்றுக்கிட்டு தான் இன்னைக்கு நான் அந்த மீட்டிங்கை நான் முடிக்க போகிறேன். ஆமேன். ஒரு ஜெயத்தோடு கூட தான் நம்ம இன்னைக்கு மீட்டிங்கை முடிக்க போகிறோம். ஆண்டவருடைய வல்லமை இன்னைக்கு பலமாய் வெளிப்பட போகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கடைசியாக இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டிட்டு நான் இந்த கூட்டத்தை முடிச்சிடுறேன். ஒரு 5-10 நிமிஷம் கூட்டிட்டனாலும் இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் டுடே. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வாசிக்க வேண்டிய முக்கியமான ஒரு வசனம் என்னன்னு கேட்டால், தேவனுடைய பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். இதோட முடிக்கிறேன் வசனத்தை. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து பிரதர் வேகமாக வாசிப்பாங்க, ஸ்க்ரீன்லையும் பாருங்கள். ஆமே, வாசிங்க. 2 கொரிந்தியர் 11:13. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். இது ஆச்சரியம் அல்ல, இது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான். சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால், நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே, ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதா இருக்கும். ஆமா, இப்ப தெரியாதுன்றார். ஷார்ட்டா சொல்லிட்டா, இப்ப தெரியாது யார் உண்மையான ஊழியக்காரன். நல்லா தெரியுதா? இப்போ சிலருக்கு இவன் 1947 ப்ரீச்சரு, இவன் வந்து ப்ராஸ்பரிட்டி பேச மாட்டான், கிரேஸை பேச மாட்டான். நான் நல்ல கவனி, இன்றைக்கி ஊழியர் கூட்டத்தில் ஆமாம் தேவனுடைய கிருபையை பற்றி நான் பேசியிருக்கிறேன். ஆண்டவர் அனுமதிப்பானால் அடுத்த வாரத்தில் ஆண்டவருடைய கிருபைகளை பற்றி நான் பேசுவேன், கர்த்தர் சித்தமானால். நல்ல கவனிங்க, நல்ல இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைக்கு தக்கதாக இருக்கும். முடிவில் தான் தெரியுமா? ஆமாம், முடிவில் என் ஓட்டம் முடியும் போது கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ கிறிஸ்துவினுடைய ஓட்டம் முடிஞ்ச போது உலகளாவிய மக்கள், ஆமாம் தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பு, தமிழ் சபைக்கு ஒரு இழப்பு, தமிழ் சமுதாயத்துக்கே ஒரு இழப்பு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அப்போ நம்ம செத்தா என்னத்தை பேசுவான் என்னன்னு தெரில. அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். தேவனுடைய நாமத்தினால சொல்கிறேன். அப்போ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, verse 14ல் அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஒளியின் தூதன் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அந்த ஏஞ்சல் ஆஃப் லைட்ன்ற இங்கிலீஷில் சொல்கிறாங்க. ஒளியின் தூதனுக்கு அவன் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அவர் குட் ப்ரீச்சரா, அவர் சரியாக தான் பேசுகிறாரா, நான் கொடுக்குற காணிக்கையை ஒழுங்காக தான் கணக்கு வைக்கிறாரா, புரியுதா உங்களுக்கு? அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஆனால் கனிகளால் அறியலாம். நல்லா கவனிச்சிக்கணும், நல்லா கவனிக்கணும். இந்த பொண்ணை கட்டலாமா கட்டக்கூடாதா கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் நல்ல ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபம் பண்ணால் ஆண்டவர் காட்டி கொடுத்துருவாரு. ஆமென், ஆண்டவர் காட்டி கொடுத்துருவாரு. கர்த்தர் சோர்ந்து போயிடாதீங்க. அதே போல் இந்த கடைசி காலத்தில் தேவையில்லாத இந்த மாதிரி தேவையில்லாத உபதேசங்களை பேசுகிற இடத்துக்கு போவதில் ஆர்வம் காட்டாதீங்க. யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல், வெரி வெரி கேர்ஃபுல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் நான் ஒரு லீடர்ஷிப்குள்ளே இருப்பேன். நான் சும்மா அந்த ஒளியின் தூதனை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்கிறேன். நான் ஒரு நல்ல ஒரு குட் ப்ரீச்சராக இருந்தால் எனக்கு ஒரு டிசைபிள்ஷிப் அல்லது லீடர்ஷிப், எனக்கு மேலே தலைவர்கள் இருப்பாங்க, அவங்களோட கூட நான் கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஒரு ஊழியன்னா நான் போய் சேர்ந்து கொள்வேன். புரியுதா உங்களுக்கு? ஐயா, பார்பருக்கு அசோசியேஷன் இருக்குயா, சும்மா திடீர்னு ஒரு பார்பர் கடை வைக்க முடியாது. மெடிக்கல் ஷாப்காரனுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்குது, இருக்கா இல்லையா? இருக்குது. அவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்குது, ஒருமனப்பாடு இருக்குது. சிலர் இண்டிபெண்ட்டாக இருப்பான், அவன் யாரோடையும் டிபெண்ட் ஆக மாட்டான். அவன் சொல்கிறது தான் தீர்க்க தரிசனமாக இருக்கும், அவன் சொல்கிறது தான் தெய்வ வாக்காக இருக்கும். நீங்களும் கேட்டுட்டு ஆமே நல்லையா தோத்திரன்னுக்கிட்டு இருப்பீங்க. கடைசி காலத்தில் அது பிரச்சனையில் முடியும். அப்போ அதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம நல்ல பைபிள் படிக்கணும், சாத்தானின் தந்திரங்களை கண்டுபிடிக்கணும். இன்னும் நிறைய வசனங்களை நான் உங்களுக்கு சொல்வேன். தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே சத்துருவின் தடைகளை முறிக்கிறவரே, ஆமென், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி
சிலுவையில் வெளிப்பட்ட தேவகுமாரனே, ஆண்டவரே என் லைஃப்பை தடை பண்ணிட்டான் பிசாசு. ஆண்டவரே அவனுடைய கிரியை பொல்லாத கிரியை, அவன் தந்திரம் உள்ளவன், அவன் வஞ்சிக்கிற ஆவி, அவன் தூண்டி விடுகிறவன், அவன் ஒளியின் தூதன். இவ்வளவு காரியத்தை அவங்களோட நான் பேசினேன். 1/2 hour 30 minutes கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னும் சத்துருவினுடைய தந்திரங்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும். வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சிடாதீங்கயா, வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சிடாதீங்க. கடைசி காலையா. இன்னைக்கு எத்தனையோ மக்கள் இங்கே பாருங்க, ஒன்று சொல்லட்டா, நீங்கள் சந்தோஷமா இருக்கும்போது எல்லாம் சிரிப்பானுங்க. நீ துக்கப்பட்டு அழும்போது ஒருத்தனும் பக்கத்தில் வரமாட்டாங்க. அப்படி வந்தால் கூட அந்த முதல் நாள் வந்துட்டு அப்படியா நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம், we are always stand with you. 1/2 மணி நேரம் கூட நிற்க மாட்டாங்க. இதுதான் உண்மை, இதுதான் உலகம். அதனால நான் பாரத்தோடு பேசிக்கிட்டு இருக்கேன். எந்த மனுஷனையும் நம்பாதீங்க, எந்த மனுஷனையும் நம்பாதீங்க, எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. ஆமென். அவர் தான் கஷ்டமோ நஷ்டமோ லாபமோ துன்பமோ துயரமோ பட்டயமோ அதாவது மரணமோ பட்டயமோ பஞ்சமோ நிர்வாணமோ இவை எல்லாவற்றிலும் இருந்து நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம். ஜெயம் கொண்டவனுக்கு தான் அந்த ராஜ்யம். BMW வச்சுக்கிறவனுக்கு அந்த ராஜ்யம் கிடையாது. அது இருந்தா இல்லை, அது இருந்தாலும் இருக்கும், இல்லாம போனாலும் இருக்கும், அது வேற விஷயம். அதனால மற்றவனை கம்பேர் பண்ணாத. ஆமென். வசனத்தை பிடிங்க, வசனத்தை சார்ந்து கொள்ளுங்க. தரித்திரம் சொல்லாம கொள்ளாம போயிடும். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் நடத்துவார், பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஆமென். சகலமும் கடந்து போகும், மாறாதவர் உங்களோடு கூட இருப்பார். சத்துருவின் கிரியைகளை தடைகளை தகர்த்தெறிகிற இயேசு உங்கள் வீட்டுக்கு வருவார். எழும்பி நின்று கையை உயர்த்தி, இயேசுவே இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி நான் நடக்க ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நவீன உபதேசங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்க, நவீன உபதேசங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. நயவஞ்சகமான உபதேசத்துக்கு, செவிக்கினிய உபதேசத்துக்கு, காதுக்கினிய உபதேசத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் பாவாண்டவரே, அப்பா இல்லாத பிள்ளைங்கப்பா, அம்மா இல்லாத பிள்ளைங்கப்பா, புருஷன் இல்லாத மனைவி. என் பையனை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், என் பிள்ளைகளுக்கு எப்படி என்ன பார்ப்பேன், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நிர்கதியா நிற்கிறாங்கப்பா. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லவோ அவங்களுக்கு வழிகாட்டுவோ இன்னைக்கு ஆட்கள் இல்லப்பா. ஆட்கள் இல்ல ஆண்டவரே, ஆட்கள் இல்ல ஆண்டவரே. அப்படி யாரெல்லாம் இப்போ என் கூட சேர்ந்து இயேசுவேன் கூப்பிடுகிறார்களோ, கர்த்தர் மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க. அப்பா நீர் எங்க இருக்கிறீரு, நீர் இருக்கிறீரா அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்கப்பா. நீர் வெளிப்படுத்துங்கப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு. ஆமா, இப்படிப்பட்ட உபத்திரவத்தை காணாத சில ஆட்கள் கடினமான இருதயத்தோடு வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு கிடக்கானுங்கப்பா சில ஆட்கள். இயேசுவே மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால பாரத்தோடு ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, புருஷன் இருந்தும் இல்லாமல் இருக்கிற சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். மனைவி இருந்தும் ஒரு யூஸ்லெஸ்ஸா இருக்கிற அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்றேன். அப்பா இருந்தும் உபயோகமற்ற அப்பாவா இருக்கிறாங்களே, அதுக்காக ஜெபிக்கிறப்பா. ஊழியக்காரருடைய கண்ணீரை தொடங்க, ஏன் இந்த சபைக்கு நான் வந்தேன், ஏன் நான் இங்க பாஸ்டரா இருக்கிறேன், எனக்கு ரொம்ப தாங்க முடியல, இம்சை தாங்க முடியல, இந்த கமிட்டி மெம்பர்ஸ்னால நான் ரொம்ப அவஸ்தைப்படுறேன்னு அந்த ஊழியக்காரன் ஜெபிக்கிறத கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறீர். ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா, உதவி செஞ்சிருங்கப்பா. இப்படி மாறாத கிருபை தாங்கிட்டப்பா. இயேசுவே கைகளை உயர்த்தி கண்ணீரோடு ஜெபிக்கிறோம்ப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவர். அனாதைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் கைம்பெண்களுக்கும் ஆண்டவர் தேவனாய் இருக்கிறவரே உதவி செய்யும் ஆண்டவரே, உதவி செய்யும் ஆண்டவரே. சாத்தானின் தந்திரங்களில் நம்முடைய பிள்ளைகளை வெளியே கொண்டு வாருங்க. பில்லி சூனிய கட்டுகள், எதிர் வல்லமைகள், ஆபீஸ் ப்ரமோஷனை தடுக்கிற ஆவிகள், டிரான்ஸ்ஃபரை கெடுக்கிற ஆவிகள், இவ்வளவு ரூபா கொடுத்தா தான் உனக்கு டிரான்ஸ்ஃபர் போடுறேன்னு சொல்ற அந்த அதிகாரியை டிரான்ஸ்ஃபர் பண்ற இயேசுவின் நாமத்தினால, அந்த தாசில்தாரை டிரான்ஸ்ஃபர் பண்ற இயேசுவின் நாமத்தினால. ஷபார் யாந்தாராமா ஹௌராபா ராபா. ஆமா, இயேசுவின் நாமத்தினால உம்முடைய நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் ஜெபிக்கிறேன்.
Thank you Lord. Hallelujah. உன்னதமான தேவனுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி சுகமாயிருப்பான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாதே. ஆமென்.